வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் அப்ரூவ்ஸ் 2 ரேட் டாக்ஸ் ஸ்லாப் எஃபெக்டிவ் செப்டம்பர் 22 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். பிரைம் மினிஸ்டர் ஆகஸ்ட் 15 ஸ்பீச்ல வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நமக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. தீபாவளி கிஃப்ட்டா இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி என்ன அத மீன் பண்ண வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்டில 5% 12% 18% 28% இதுதான் ஜிஎஸ்டி டாக்ஸ் ஸ்லாபா இருக்கு. இல்லையா? ஸோ நம்ம கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 12% அப்படிங்கிறதையும் 28% அப்படிங்கிறதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதுக்கான ப்ரொபோசல வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து குடுத்திருப்பாங்க. இனிமேல் 4 டாக்ஸ் ஸ்லாப் வேணாம். 5% அண்ட் தென் 18% அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டாக்ஸ் ஸ்லாப் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிறத ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு அ ரெ ஒரு ப்ரொபோசலா வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ இதனுடைய ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிறத ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் எடுக்க முடியும். ஸோ நேத்து 56த் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு ரிஃபார்ம்க்கு வந்து அக்செப்டன்ஸ வந்து எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ தட் நமக்கு இதுக்கப்புறமா ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட் அப்படிங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5% இருக்கும். அத தாண்டி பார்த்தீங்கன்னா 18% இருக்கும். அத தாண்டி ஒரு சில கூட்ஸ்க்கு 40% இருக்கு. ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்க கவர்ன்மெண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த 28%ல இதுவரைக்கும் போட்டுட்டு இருந்தது எல்லாத்தையுமே 18%ஆ மாத்திருக்காங்க. 12%ல இவ்வளவு நாள் போட்டுட்டு இருந்த எல்லாத்தையுமே 5%க்கு மாத்திட்டாங்க. ஓகேவா? அதுதான் இந்த 5% அண்ட் 18%. கிட்டத்தட்ட முக்காவாசியான பொருட்கள் 90 to 95% ஆஃப் த ப்ராடக்ட்ஸோட டாக்ஸ் ரேட் வந்து கம்மியாக போகுது. சரியா? அத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில கூட்ஸ்க்கு மட்டும் 40% போட போறாங்க. என்னென்ன கூட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப டொபாக்கோ, சூவிங் டொபாக்கோ, குட்கா, பான் மசாலா, ஜர்தா இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ பெர்சன்டேஜ்? 40% போட போறாங்க. அதே மாரி லக்ஸுரி குட்ஸ் இப்ப வந்து 350 சிசிக்கு மேல இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ், லக்ஸுரி கார்ஸ் இந்த மாரியான விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 40% வந்து டாக்ஸேஷன் வந்து போட போறாங்க. சரியா? இப்ப இதுக்கப்புறமா நமக்கு செப்டம்பர் 22ல இருந்து இது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 22க்கு அப்புறமா ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 5%, 18% அண்ட் தென் 40% அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஹேர் ஆயில், சோப், ஷாம்பு, டூத் பிரஷ், டூத் பேஸ்ட், பைசைக்கிள் இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே 18%லேருந்து 5% ஜிஎஸ்டிக்கு மாறப்போகுது. ஓகேங்களா? 18 ஆர் 12லேருந்து 5%க்கு மாறப்போகுது. சாஸ், பாஸ்தா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், சாக்லேட், காஃபி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5% தான் இருக்க போகுது. அடுத்தது கிரானைட் பிளாக்கு, ஹேண்டிகிராஃப்ட்ஸ், மார்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 5%க்கு மாறப்போகுது. சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 18%க்கு மாறப்போகுது. அடுத்தது மில்க், பன்னீர், இந்தியன் பிரெட், சப்பாத்தி, பராத்தா இது எல்லாமே வந்து 5%லேருந்து 0%க்கு மாறப்போகுது. அப்படின்னா டாக்ஸே இல்ல அதுக்கெல்லாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 18%லேருந்து 0%ஆ மாறப்போகுது. லைஃப் சேவிங் மெடிசின்ஸ் எல்லாமே 12%லேருந்து 0%ஆ மாறப்போகுது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5% டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒரு பெரிய ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேஷனலைசேஷன் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான ப்ராடக்ட்ஸ் அதோட சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி இங்க நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு டாக்ஸேஷன் இருக்க போகுது. அதுவும் செக்டார் வைஸ் குடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் செக்டார்ல என்ன சேஞ்சஸ் இருக்க போகுது. ஹெல்த் செக்டார்ல எப்படி, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்ததா வெஹிக்கிள்ஸ்க்கு ஓகேவா? நெட் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்ஸுக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் என்ன மாரியான டாக்ஸேஷன போட போறாங்க அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இதுல ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 56த் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்ல நமக்கு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. டாக்ஸ் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5%, 18% அண்ட் தென் 40% எப்போலருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னா, செப்டம்பர் 22லருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. சரியா? வேற அ இந்த டாக்ஸ் ரேட் ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட்ட
பேஸ் பண்ணி ஃபைனல் டெசிஷன் யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அது யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் தான் அந்த ஃபைனல் டெசிஷனை எடுக்கிறதுக்கான அத்தாரிட்டி இருக்கு. சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட்டான நியூஸ் இதுதான். இத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் கவர்ன்மெண்ட் எக்ஸம்ஸ் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜீஸ் ஹூ கேம் பிஃபோர் ஜான்வரி 9, 2015 ஃப்ரம் பீனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஜனவரி 9, 2015க்கு முன்னாடி இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு வந்த இந்தியாவுக்கு வந்த இலங்கை தமிழர்கள் மேல எந்த ஒரு பீனல் ப்ரொவிஷன்ஸும் கிடையாது. அதாவது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இப்ப முன்னாடி எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 2025 படி யாராவது வந்து வேலிடான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம பாஸ்போர்ட்டோ, விசாவோ இல்லாம இந்தியாவுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா, அவங்க மேல நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஆனா, இலங்கை தமிழர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசிக்யூஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயி வர்றாங்க. அப்ப அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, ஜனவரி 9, 2015 அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் டேட் குடுத்துட்டு, அந்த டேட்டுக்கு முன்னாடி வந்தவங்க யார் மேலயும் என்ன பண்ண மாட்டாங்க, பீனல் புரோவிஷன்ஸ் அதாவது நடவடிக்கைகளை எடுக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விலக்கு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் பிளான்ஸ் டூ லிங்க் 11 லேக் அங்கன்வாடிஸ் வித் ஸ்கூல்ஸ். அதாவது இந்த அங்கன்வாடி மையங்கள்லாம் இருக்கும். அங்கன்வாடி மையங்கள்ல 0 டூ 6 கேர் அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத பார்த்துப்பாங்க. இல்லையா? ஸோ நியூட்ரிஷன்லயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன்லயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்காக பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தனியா சிலபஸ்லாம் இருக்கு. இந்த மாரியான விஷயங்கள்ல அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அதிலிருந்து அப்படியே ஸ்கூல் என்ரோல்மென்ட்ட அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூலையும், அங்கன்வாடியும் லிங்க் பண்றதுக்கான ஒரு திட்டத்த கொண்டு வராங்க. இன் த சென்ஸ் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே அங்கன்வாடிகள் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவர்ன்மென்ட் பண்ண போறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 11 லேக் அங்கன்வாடிஸ வந்து ஸ்கூலோட லிங்க் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 3 லேக் அங்கன்வாடிஸ வந்து லிங்க் பண்ணிட்டாங்க. 14 அவுட் ஆஃப் 14 லேக் அங்கன்வாடிஸ் 3 லேக் அங்கன்வாடிஸ் ஹேவ் ஆல்ரெடி பீன் லிங்க்டு வித் த ஸ்கூல்ஸ். சரியா? இன்னும் 11 லேக் அங்கன்வாடிஸையும் லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்ன்மென்ட்டோட டார்கெட்டா இருக்கு. அப்படி லிங்க் பண்றப்ப என்ன ஆகுது? நமக்கு டைரக்ட்டா அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறத ஈஸியா கொண்டு வர முடியுது. டிராப் அவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. என்ரோல்மென்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகமாகும். எஜுகேஷன்ல ஒரு கன்டினியூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட்டோட சர்வீசஸா இருக்கக்கூடிய இந்த அப்பார் ஐடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸ்டூடண்ட் ஐடி ஓகேங்களா? ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரிஜிஸ்ட்ரி அதான் அப்பார் ஐடி. ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஐடி இது. சரியா? இந்த மாரி அப்பார் ஐடி எடுக்கிறது அது எல்லாமே வந்து ஈஸியா பண்ணிரலாம். சரிங்களா? ஸோ இதற்காக தான் என்ன பண்றாங்க, ஸ்கூல்ஸையும் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே அங்கன்வாடிஸ கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான எடுத்துட்டு வராங்க. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.